ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி அண்ட் ஃபேஷன் ஜோன். இன்றைக்கி நம்ம சூப்பரான அந்த ஹாஃப் ஷோல்டரில் சிண்ட்ரெல்லா கவுன் பார்க்க போகிறோம். ரிச் லுக்கான கவுன் இது. முதல்ல உங்களுக்கு பேட்டர்ன் சொல்லி கொடுத்துட்றேன். டைரெக்டாக நம்ம கிளாத்லேயே வரைஞ்சி காமிச்சிட்றேன். இது ஃப்ராக்கோட பாடிஸ், ஃப்ரண்ட் பாடிஸ் எடுத்துக்கிட்டேன். டோட்டல் லென்த் வந்து 15 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். 15லேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. மேலே ஒரு 1/2 இன்ச், கீழே ஒரு 1/2 இன்ச், 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். அதே மாதிரி பாடி சுற்றளவு வந்து 12 எடுத்திருக்கேன். ஆக்சுவலி 11 வந்துட்டு நம்ம அளவு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். பாடி லென்த்லேருந்து 10 சென்டிமீட்டர் இந்த லைனை பாருங்கள். அந்த 10 இன்ச்சஸ்லேருந்து இந்த 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுதான் நம்ம பஸ்ட் லைனு, பஸ்ட் பாயிண்ட்டு. கரெக்டாக அந்த பாயிண்டில் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் அந்த பிரின்சஸ் கட்டிங்க்கு வந்து நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஷோல்டர் எட்ஜ் இருக்கு இல்லையா, அதிலிருந்து 7 சென்டிமீட்டர்ஸ் டவுன் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கணும். நம்ம மார்க்கிங் பண்ணுறதுலேருந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும் சீம் அலவன்ஸ்க்காக. இந்த தையல் போட்டால் ஒரு 1/4 இன்ச் வந்து உள்ளே போகும் இல்லையா, அதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் வந்து நான் 7 இன்ச்சஸ் விட்டுருக்கேன். ஏன்னா அது ஓப்பனாக இருக்கிறதுனால கொஞ்சம் கீழே இறங்கி வந்துச்சுனா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் கரெக்டாக மேலே இருந்ததுன்னா அந்த ஆர்ம் ஹோல் வந்துட்டு அறுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ இங்கேருந்து கரெக்டாக 8 சென்டிமீட்டர்ஸ் அந்த 8 சென்டிமீட்டர்ஸ் வந்துட்டு உங்கள் ஆர்ம் ஹோலோட பாயிண்ட்டை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இப்போ இந்த ஆர்ம் ஹோல் வந்துட்டு பேக்காக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 3/4 இன்ச் பெருசாக இருக்கும். நம்ம ஃப்ரண்ட் சைட் கட் பண்ணும்போது ஆர்ம் ஹோல் வந்து ஒரு 3/4 இன்ச் உள்ளே தள்ளி கட் பண்ணிக்குவோம். ஸோ அதே மெத்தடில் இது ட்ரா பண்ணி இது பிரின்சஸ் கட்காக நம்ம போட்டு வச்சுருக்கோம். இந்த ஃப்ரண்ட் லைன் நெக் இருக்கு இல்லையா, 6 இன்ச்சஸ் வந்து டவுன் பண்ணி ஸ்வீட் ஹார்ட் ஷேப்க்கு நம்ம ட்ரா பண்ணிக்கணும். பாருங்கள், அந்த பஸ்ட் லைன் வந்து கரெக்டாக 4 இன்ச்சஸ் இருக்குது. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கணும், ஏன்னா சீம் அலவன்ஸ்க்காக. இப்போ நம்ம பேக்கில் இருந்து அந்த ஆர்ம் ஹோல் லைன் வந்துட்டு கொஞ்சம் உள்ளே தள்ளி வந்திருக்கும். பேக் சைடு வந்து அந்த மாதிரி நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, பேக் சைடு வந்து கொஞ்சம் ப்ராடாக வரும். இப்போ இது வந்து கரெக்டாக அந்த ஷேப்போடு கட் பண்ணணும். அதனால் நீங்கள் இதே ஷேப்புக்கு ஒரு ரஃப் பேப்பர், ஏதாவது நியூஸ் பேப்பரில் ஏதாவது இதே மார்க்கிங் நீங்கள் கொடுத்துட்டு அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஏன்னா இது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட அந்த ஷேப் வந்து கரெக்டாக உட்காராது. அதனால் நீங்கள் ஒரு ரஃப் பேப்பரில் இதே பேட்டர்னை அதுக்கு மேலேயே வச்சு ஒரு ரஃப் ட்ராயிங் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அதே பேட்டர்னில் இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் பேப்பரை. நம்ம அது மேலே வந்து பெல் பின் அட்டாச் பண்ணிட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் பீஸ். இந்த எக்ஸ்ட்ரா அந்த இடத்துல வந்துட்டு 1 இன்ச் வந்து வெளியே போயிடும். அது வந்து கட் பண்ணி எடுத்துடணும். நம்ம இது கரெக்டாக ரவுண்ட் ஷேப்க்கு இந்த சைடு கொண்டு வரணும், அந்த சைடுக்கும் கொண்டு வரணும்.
வச்சுருக்கேன். நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.